ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.6ல் முதல் கணக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பிசி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி அளவுள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அம்முக்கோணத்தின் சுற்றுவட்டம் வரைக, சுற்றுவட்டம் மையம் காண்க. அதாவது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு முக்கோணம் வரையணுமா. இப்போ பாருங்க, நான் உதவி படத்தில் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. நம்ம ஒரு ஏபிசி என்கிற ஒரு முக்கோணம் வரையணும். அதுவும் ஏபி நம்மளுக்கு 8 சென்டிமீட்டராக இருக்கணும். சரிங்களா? ஏபி 8 சென்டிமீட்டர், அப்புறம் பிசி என்னன்னா 6 சென்டிமீட்டர், அப்புறம் கோணம் பி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுள்ள ஒரு முக்கோணம் வரையணுமாய். வரைஞ்சிக்கிட்டு அம்முக்கோணத்தோட சுற்றுவட்டம், இந்த சுற்றுவட்டம் வரையணுமாய். அது மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டம் மையமும் கண்டுபிடிக்கணுமாய். ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றுவட்டம் மையம் கண்டுபிடிச்சாதான் அதை யூஸ் பண்ணி ஒரு சுற்றுவட்டமே வரைய முடியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுவட்டம் இந்த ஏபிசி இந்த 3 புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு வரையணும். ஓகேங்களா? எப்போவுமே ஃபர்ஸ்ட் உதவி படம் வரையணும். உதவி படத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வட்டம் வரைங்க. வட்டம் வரைஞ்ச பிறகு நீங்கள் அதில் முக்கோணத்தோட 3 புள்ளிகளும் அந்த வட்டத்தோட பரிதியில் தொட்டு இருக்குமாறு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது முதல்ல நீங்கள் முக்கோணத்தை வரைஞ்சி இதில் வட்டம் வரைஞ்சிங்கன்னா உதவி படம் வரைய நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வரைஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் எப்போவுமே இங்கே வந்து முக்கோணம் முதல்ல வரையணுமா. அப்போ நம்ம அடிப்பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கணும். ஓகே, நான் வந்து ஸ்கெட்சில் வரைகிறேன். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென்சிலால் வரைஞ்சேன்னா கிளியராக தெரியாது. அதனால் நான் ஸ்கெட்சில் வரைகிறேன். நீங்கள் கண்டிப்பாக பென்சிலாக தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேலில் கரெக்டாக நீங்கள் 0ல் ஒரு புள்ளி வைக்கிறீங்க, அதே மாதிரி 8லேயும் ஒரு புள்ளி வைங்க. ஓகே, இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த புள்ளி தான் ஏ, இந்த புள்ளி நம்மளுக்கு பி. சரிங்களா? இப்போ இது வந்து 8 சென்டிமீட்டர், அதையும் எழுதிருங்க. உடனே எழுதிருங்க, இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. ஓகே, அதுக்கு பிறகு ஏபி, இந்த ஏபி புள்ளியில் ஏதாவது அளவு இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு பி புள்ளியில் கோணம் 70 டிகிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கோணத்தை குறிச்சிடலாம். அதுக்கு பாகைமானியை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க. பி புள்ளியில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கோடு இங்கே தான் போகுது பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். அப்போ என்ன இருக்குது? 0. நம்மளுக்கு கொஸ்டினில் 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 0லேருந்து கரெக்டாக 70 டிகிரி என்ன இருக்குது. அப்போ 70 டிகிரிக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. ஓகே, வரைஞ்சிடலாம். ஓகே, கோடு வரைஞ்சிட்டோம். இதில் ஒரு அம்புக்குறி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இது பி நம்மளுக்கு 70 டிகிரி, அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு பிறகு பியிலேருந்து சிக்கு 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேலை எடுத்துக்கோங்க. இப்போ காம்பஸோட முனை இருக்குது பார்த்தீங்களா, அதை 0ல் வைக்கணும். ஓகே, அப்புறவு 6 சென்டிமீட்டர். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அது இந்த கோடை வெட்டணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த கோட்டில் இந்த வில் வெட்டும் போது ஒரு புள்ளி அங்கே உருவாக்குது. அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி. அப்போ சி புள்ளி எழுதிருங்க. இப்போ இந்த சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோம். ஓகே, பிசி நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர், அதையும் எழுதிருங்க. உடனே எல்லாமே எழுதுங்க, லாஸ்ட்னா நீங்கள் மறந்துடுவீங்க. ஓகே, எழுதிட்டோம். இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இதுக்கு பிறகு சுற்றுவட்டம் வரையணும் இல்லைங்களா? சுற்றுவட்டம் வரையணும்னா ஃபஸ்ட்டு சுற்றுவட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருக்குது. இந்த 3 பக்கங்களில் ஏதாவது ஒரு 2 பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சாலே போதும். நான் ஏபி மற்றும் பிசி இந்த 2 பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறேன். மைய குத்துக்கோடு எப்படி வரைகிறதுனா ஏபி, இப்போ பாருங்கள், ஏபி இந்த பக்கத்தில் காம்பஸ் கரெக்டாக பி புள்ளியில் வச்சுருங்க. பி புள்ளியில் வச்சுக்கிட்டு இப்போ ஏபி இந்த பக்கத்தோட பாதி அளவு இதுன்னா நீங்கள் பாதிக்க மேலே அளவு எடுக்கணும். சரிங்களா? இதுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. நீங்களாட்டு பாதிக்க மேலே ஒரு அளவு எடுத்தாலே போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே ஒரு வில் வெட்டிக்க போகிறோம், அதே மாதிரி கீழேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ அந்த அளவை மாற்றாமல் கரெக்டாக ஏ புள்ளியிலையும் வைத்து வில் வெட்ட போகிறோம். அது இந்த வில்லை வெட்டுற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். ஓகே, இங்கேயும் வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட வந்திருந்தா நல்லா ஈஸியாக இருந்திருக்கும். அதனால் திரும்பவும் பி புள்ளியில் வைத்து வில் வெட்ட போகிறோம். அதாவது இந்த கரெக்டாக இன்னும் கொஞ்சோட இதை நீட்டிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும்போது அங்கே ஒரு புள்ளி உருவாகும். அந்த புள்ளியை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 2 புள்ளியை இணைச்சி ஒரு கோடு வரைய போகிறோம். வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதுதான் ஏபி பக்கத்தோட மைய குத்துக்கோடு. இனி பிசி இந்த பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம். அப்போ பாதிக்க மேலே அளவு எடுக்கணும். இப்போ பி புள்ளியில் வைங்க. இது பாதி அளவுனா நீங்கள் பாதிக்க மேலே அளவு எடுக்கணும். ஓகே, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த அளவை மாற்றாமல் பி புள்ளியில் வச்சு
ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அது இந்த 2 வில்லையும் வெட்டுற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி வரைஞ்ச அந்த வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைச்சி கோடு வரைய போகிறோம். ஓகே, வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம பிசிக்கு மையக்குத்து கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்க, டோட்டலாக 2 மையக்குத்து கோடு. இந்த 2 மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளினா இது கரெக்டாக என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒரு புள்ளி வச்சுருங்க. இதுதான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம். இதை நம்ம எஸ்ன்னு குறிப்போம். சரிங்களா? இப்போ நம்ம சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி சுற்றுவட்டம் வரையணும்னா அந்த வட்டத்தோட ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் எஸ்ல இருந்து பிக்கு, இல்லைன்னா எஸ்ல இருந்து சிக்கு, இல்லைன்னா எஸ்ல இருந்து ஏக்கு, எதில் வேணாலும் கோடு வரைஞ்சிக்கலாம். நான் எஸ்ல இருந்து பிக்கு வரைகிறேன். கரெக்டாக வச்சுருங்க. எஸ் புள்ளிலையும் பி புள்ளிலையும் வச்சு இப்போ ஒரு டாட்னு ஒரு லைன் போட போகிறோம். ஓகே ஓகே, இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? இது எனக்கு கரெக்டாக 4.3 இருக்குது. 4.3 இருக்குது. 4.3. உங்களுக்கு சில நேரம் 4.4 வரலாம். நான் எழுதிக்கிறேன் 4.3 சென்டிமீட்டர். உடனே எழுதிடணும் அதெல்லாம். இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சுற்றுவட்டம் வரைய போகிறோம். கரெக்டாக சுற்றுவட்டம் மையத்தில் காம்பஸோட முனையை வைங்க. இப்போ கரெக்டாக பிலையும் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. காம்பஸில் பென்சில் இருக்கக்கூடிய பக்கம் கரெக்டாக பி புள்ளியில் படுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி சி புள்ளியில் படுதான்னு செக் பண்ணணும். ஏ புள்ளியில் படுதான்னு செக் பண்ணணும். சரிங்களா? அப்படி படாட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சுற்றுவட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம சுற்றுவட்டம் வரைஞ்சிட்டோம். கரெக்டாக ஏ புள்ளி, பி புள்ளி, சி புள்ளி, இந்த 3 புள்ளியிலையும் படுற மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கோம். அப்போ நம்மள்ட்ட கொஸ்டினில் கேட்ட மாதிரி சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டமும் வரைஞ்சிட்டோம். சரிங்களா? இனி இதோட வரைமுறையை பார்த்துடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சுற்றுவட்ட ஆரம் எழுதியிருக்கேன். நம்ம எஸ்ல இருந்து பிக்கு வரைஞ்சோம் பார்த்தீங்களா ஒரு கோடு, அதோட அளவு 4.3 சென்டிமீட்டர். அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, வரைமுறை படி 1. கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசி வரைந்தேன். என்ன அளவு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு முக்கோணத்தை வரைந்தோம். அதுதான் படி 2. எவையேனும் 2 பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன். அதாவது ஏதாவது ஒரு 2 பக்கத்துக்கு நம்ம மைய குத்துக்கோடு வரையணும். அதை தான் நம்ம வரைஞ்சோம். அவை வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ். அதுவே சுற்றுவட்ட மையமாகும். அது வெட்டி கொள்ளும் அந்த 2 மைய குத்துக்கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் எஸ். அதுதான் நம்மளுக்கு என்னது? சுற்றுவட்ட மையம். அப்புறம் படி 3. எஸ்ஐ மையமாகவும் எஸ்ஏ எஸ்பி எஸ்சி ஐ ஆரமாகவும் கொண்டு ஏபி மற்றும் சி வழியே செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தேன். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த எஸ்ஸும் பியும், எஸ்ஸும் சியும், எஸ்ஸும் ஏயும் இது என்ன ஈக்குவலாக இருக்கும், சமமான அளவாக இருக்கும். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு வட்டத்தோட மையத்தில் இருந்து அந்த வட்டத்தோட பரிதியில் ஏதாவது புள்ளியில இருந்து நம்ம வட்டத்தோட மையத்துக்கு ஒரு கோடு வரைஞ்சோன்னா அது சமமாக இருக்கும். அதே தான் பாருங்க, எஸ் மையத்திலிருந்து ஏ புள்ளிக்கு, பி புள்ளிக்கு, சி புள்ளிக்கு எங்கே வரைஞ்சாலும் அது சமமாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஆரமும் கூட. ஓகேங்களா? அந்த ஆரத்தை யூஸ் பண்ணி ஏபிசி இந்த 3 புள்ளிகளையும் படுமாறு நம்ம ஒரு சுற்றுவட்டம் வரைஞ்சோம். சரிங்களா? அப்புறம் சுற்றுவட்ட ஆரம் 4.3 சென்டிமீட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் எழுதுனதை திரும்ப ஒருக்கா கூட நான் அதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அது ஏன்னா நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டயக்ராம் நான் எப்படி ட்ரா பண்ணேன்னு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். 2வது கணக்கு 4.5 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் அளவுகளை செங்குத்து பக்கங்களாக கொண்ட செங்கோண முக்கோணம் PQR வரைந்து. அதாவது இப்போ உதயப்படத்தில் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஒரு செங்கோண முக்கோணம் வரையணுமா, அந்த புள்ளிகளோட நேம் கொடுத்துருக்காங்க PQR. அப்போ இது Pனா இது Q, இது R. சரிங்களா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது செங்கோண முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக செங்கோண முக்கோணம் தான் வரைஞ்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோணம் நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இங்க இந்த கோணம் எனக்கு 90 டிகிரியா இருக்கு. சரிங்களா? இங்க Q புள்ளி தான் செங்கோணம். சரிங்களா? அப்போ செங்கோண பக்கம்னா என்னன்னா இந்த 2 பக்கம், இந்த பக்கம் கிடையாது, இந்த 2 பக்கம் தான் செங்கோண பக்கம். அப்போ அதோட மதிப்பு தந்திருக்கு. நான் அடிப்பக்கத்துக்கு 4.5 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன், இன்னொரு பக்கத்துக்கு 6 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன். இந்த அளவுகளை கொண்ட முக்கோணம் 1 ஃபர்ஸ்ட் வரையணுமா. அப்புறம் சுற்றுவட்ட மையம் காண்க மற்றும் சுற்றுவட்டம் வரைக. உதயப்படத்தில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 3 புள்ளியையும் தொட்டு இருக்குமாறு ஒரு வட்டம் வரையணும். அந்த வட்டம் வரையணும்னா கண்டிப்பாக அந்த வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிக்கிட்டு அப்புறவே இதே மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போகிறோம். அந்த வட்டம் கண்டிப்பாக இந்த PQR இந்த 3 புள்ளிகளையும் தொட்டு இருக்கணும்.
ஓகே, வரைஞ்சிக்கலாம். முதல்ல நம்ம முக்கோணம் வரையணும். அதுவும் முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் வரையணும். கியூஆர் எவ்வளவுனா 4.5 சென்டிமீட்டர். 0ல ஒரு புள்ளி வைங்க. அப்புறம் 4.5 அதுலேயும் ஒரு புள்ளி வைங்க. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இப்போ இந்த புள்ளி எனக்கு Q, அப்புறம் இந்த புள்ளி எனக்கு R. இது வந்து என்னன்னா 4.5 சென்டிமீட்டர். உடனே எழுதிருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? இதுக்கு பிறகு நம்மளுக்கு கோணம் Qல 90 டிகிரி. அப்போ பாகியமானியை எடுத்துக்கோங்க. கரெக்டாக Q புள்ளியில் வைக்க போறீங்க. சரிங்களா? Q புள்ளியில் வச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு கோடு இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டாக 90 டிகிரியில் ஒரு புள்ளி வைங்க. ஓகே, வச்சுட்டேன். இப்போ இந்த புள்ளியையும் Q புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரையலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் ஒரு அம்புக்குறி. இது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னது 90 டிகிரியாக தான் இருக்கும். இனி Q புள்ளி வழியாக ஒரு கோடு போகுது. அதோட அளவு என்னன்னா 6 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா காம்பஸை எடுத்துக்கோங்க. அதோட முனையை 0ல வச்சுக்கோங்க. அப்புறம் பென்சிலோட முனையை 6ல் வைங்க. சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்ச் வச்சு வரைகிறேன். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக பென்சில் வச்சு தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, 6 கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? Q புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுமாறு ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த கோடை இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது. அந்த புள்ளி தான் நம்மளுக்கு P புள்ளி. ஓகே, இனிமேல் இந்த P புள்ளியையும் R புள்ளியையும் இணைச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைத்திடும். ஓகே, இணைச்சிடலாம். ஓகே, எழுதிக்கலாம். QP எவ்வளோனா 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனி சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடு வரையணும். சரிங்களா? இப்போ QR இதுக்கு நான் மைய குத்துக்கோடு வரைய போகிறேன். அது எப்படின்னா, இப்போ R புள்ளியில் காம்பஸோட முனைய வைங்க. சரிங்களா? இப்போ இந்த கோட்டோட பாதி அளவு இதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பாதி அளவு. நீங்கள் ஆனால் பாதிக்கு மேலே தான் அளவு எடுக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கும். கரெக்டாக R புள்ளியில் வச்சுக்கிட்டு மேலே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அதே மாதிரி கீழேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, இனி Q புள்ளியில் அந்த அளவை மாற்றிக்கவே கூடாது. Q புள்ளியில் வைத்து நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, வரைகிறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் என்னன்னா QR இந்த பக்கத்தோட மைய குத்துக்கோடு. இனி RP இந்த பக்கத்தோட மைய குத்துக்கோடு வரைஞ்சிக்க போகிறோம். சேம் அதே தான். காம்பஸோட முனையை R புள்ளியில் வைங்க. இங்கேயும் நீங்கள் பாதிக்க மேலே அளவெடுக்கணும். தோராயமாக உங்கள் விருப்பத்துக்கு பாதிக்க மேலே அளவெடுங்க. எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அதே மாதிரி மேலேயும் ஒரு வில் வெட்டிக்கணும். இனி காம்பஸோட முனையை P புள்ளியில் வைத்து அளவு மாறவே கூடாது. இங்கே ஒரு வில், அதே மாதிரி மேலேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, வெட்டிட்டோம். இங்கே 2 வில்லுமே வெட்டும் போது ஒரு புள்ளி உருவாகுது. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, வரைகிறேன் பாருங்க. ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்க, 2 மைய குத்துக்கோடு நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த 2 மைய குத்துக்கோடுமே சந்திக்கிற அந்த புள்ளி பார்த்தீங்களா? இன்னும் ஒரு கோடு, இன்னும் ஒரு கோடு. அப்போ சந்திக்கிற புள்ளி தான் நம்மளுக்கு என்னன்னா சுற்றுவட்ட மையம். இதை நம்ம எக்ஸ்ன்னு குறிப்போம். சரிங்களா? இப்போ நம்ம சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி சுற்றுவட்டம் வரையணும்னா அதோட ஆரம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆரம் கண்டுபிடிக்க எஸ்லேருந்து Qக்கு ஒரு லைன் வரையலாம், இல்லைன்னா எஸ்லேருந்து ஆருக்கு வரையலாம், இல்லைன்னா எஸ்லேருந்து Pக்கு வரையலாம். நம்மளுக்கு இங்கே PR இந்த கோட்டு துண்டில் தான் எஸ் புள்ளி இருக்குது. அதனால் நம்மளுக்கு இங்கே ஒரு கோடு வரைஞ்சிக்கணும்னு அவசியமே கிடையாது. நேராக எஸ்லேருந்து R இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டாலே போதும். ஓகே, பார்க்கலாம். இது எனக்கு கரெக்டாக 3.8 இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? 3.8 சென்டிமீட்டர். ஓகே, நான் எழுதிட்டேன். 3.8 சென்டிமீட்டர். இதுதான் அந்த வட்டத்தோட ஆரம். சரிங்களா? இப்போ நம்ம வட்டம் வரைய போகிறோம். அதுக்கு கரெக்டாக காம்பஸோட முனையை சுற்று வட்ட மையத்தில் வைங்க. கரெக்டாக எஸ்ஸில் வச்சிங்களா? வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. கரெக்டாக பென்சில் முனை 6ல் படுதா, இந்த 6ல் படுதான்னு பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு புள்ளிலையும் படுதான்னு நீங்கள் பார்க்கணும், செக் பண்ணணும். சரிங்களா? செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வட்டம் வரைஞ்சிக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, வட்டம் வரைஞ்சிட்டோம். பார்த்தீங்களா? இந்த 3 புள்ளியிலையுமே அந்த வட்டம் படிய மாதிரி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்களும் வரைஞ்சிக்கணும். இப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி சுற்றுவட்ட மையம் இந்த எஸ்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு சுற்று வட்டமும் நம்ம வரைஞ்சிட்டோம். சரிங்களா? இப்போ வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை எழுதியிருக்கேன், ரீட் பண்ணுறேன். படி 1, கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் PQR ஐ வரைந்தேன். படி 2,
QR மற்றும் RP ஆகிய 2 பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன். அதாவது இந்த பக்கத்துக்கும் நம்ம மைய குத்துக்கோடு வரைந்தோம். ஓகேங்களா? அப்புறம் மைய குத்துக்கோடுகள் வெட்டி கொள்ளும் புள்ளி S, அதுவே சுற்றுவட்ட மையம் ஆகும். இந்த 2 மைய குத்துக்கோடுகளுமே வெட்டி கொள்ளும் புள்ளி, இதுதான் S, இதுதான் நம்மளுக்கு என்னது சுற்றுவட்ட மையம். படி 3, SI மையமாகவும் SP SQ SRI ஆரமாகவும் கொண்டு PQ மற்றும் R வழியே செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தேன். அதாவது நம்மளுக்கு ஆரம் இப்போ வட்டத்தோட மையத்தில் இருந்து அதோட பரிதியில் எங்கே வேணாலும் நம்ம ஒரு லைன் வரைஞ்சாலும் அது சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எஸ்ல இருந்து ஆரும் எஸ்ல இருந்து பியும் எஸ்ல இருந்து கியூ இது எல்லாமே சமமாக இருக்கும். இதுதான் என்னன்னா இந்த வட்டத்தோட ஆரம். ஓகேங்களா? அப்படி ஆரத்தை கொண்டு நம்ம ஒரு வட்டம் வரைந்தோம். இந்த வட்டம் கண்டிப்பாக PQR இந்த 3 புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? அதை தான் நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக சுற்றுவட்ட ஆரம் = 3.8 சென்டிமீட்டர். அந்த ஆரத்தோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் 3.8 சென்டிமீட்டர். அதை எழுதிக்கணும். சரிங்களா? இந்த சுற்றுவட்ட ஆரத்தை நீங்கள் தனியாகவும் எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? 3.8 சென்டிமீட்டர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி நான் ட்ரா பண்ணேன்னு. 3வது கணக்கு, AB = 5 சென்டிமீட்டர், BC = 6 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் B = 100 டிகிரி அளவுள்ள முக்கோணம் ABC வரைந்து. அதாவது பாருங்க, உதவி படத்தில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம முக்கோணம் ABC வரையணுமா. அதுவும் எந்த அளவுனா AB இந்த பக்கத்தோட அளவு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் BC இந்த பக்கத்தோட அளவு 6 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் கோணம் B, இதுதான் கோணம் B, இது வந்துன்னா 100 டிகிரி. இந்த அளவுள்ள ஒரு முக்கோணம் வரையணுமா. வரைஞ்ச பிறகு அதற்கு சுற்றுவட்டம் வரைக மற்றும் சுற்றுவட்ட மையம் காண்க. நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு வட்டம். இந்த 3 புள்ளியிலையும் படுமாறு ஒரு வட்டம் வரையணும். நம்ம சுற்றுவட்டம் வரையணும்னா ஃபர்ஸ்ட் சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட மைய புள்ளி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு தான் சுற்றுவட்டம் வரைய முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த முக்கோணத்தை வரையணும். அப்புறமா முக்கோணத்தோட அடிப்பக்கம் AB வரையலாம். ஓகே, வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக 0ல் ஒரு புள்ளி வைங்க. ஓகே, அப்புறம் இங்கே 5 சென்டிமீட்டர், அதே மாதிரி 5லேயும் ஒரு புள்ளி வைங்க. ஓகே, வச்சுட்டோம். இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம். இந்த புள்ளி எனக்கு A, இந்த புள்ளி எனக்கு B, இது 5 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம் 5 சென்டிமீட்டர். உடனே எழுதிருங்க, இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் கோணம் B எனக்கு 100 டிகிரி. அப்போ கரெக்டாக பாகைமானிய Bயில் வைங்க. இப்போ நம்மளுக்கு கோடு இந்த சைடாக தான் போகுது பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு 100 டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இருக்கு 100. கரெக்டாக அதில் ஒரு புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் B புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதில் ஒரு அம்புக்குறி. B கோணம் நம்மளுக்கு 100 டிகிரி. உடனே எழுதிருங்க. ஓகே, இனிமேல் BC 6 சென்டிமீட்டர். இனி அதை வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கு காம்போஸோட முனையை 0ல் வச்சுருங்க. அப்புறம் பென்சிலோட முனையை 6ல் வைங்க. நான் ஸ்கெட்சில் வரைகிறேன், ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென்சில்னா தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக பென்சிலில் தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் B புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. இப்போ பாருங்க, இந்த கோடை இந்த வில் வெட்டுது. அப்போ அங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் நம்மளுக்கு C புள்ளி. சரிங்களா? அப்போ BC நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர் எழுதிடலாம். இப்போ நான் ஏயையும் சியையும் இணைத்தேன்னா எனக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிரும். எப்போவும் ஃபஸ்ட்டு முக்கோணம் தான் வரையணும். சரிங்களா? இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனிமேல் சுற்றுவட்டம் வரையணும்னா சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும். மையம் கண்டுபிடிக்கணும்னா இப்போ முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள், ஏதாவது 2 பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரையணும். நான் ஃபஸ்ட்டு ஏபிக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறேன். B புள்ளியில் காம்போஸோட முனையை வைங்க. மைய குத்துக்கோடு வரையணும்னா பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும். இப்போ இந்த AB பக்கத்தில் இது பாதி அளவு. சரிங்களா? ஆனால் நீங்கள் பாதிக்கு மேலே தான் அளவு எடுக்கணும். ஓகே, கரெக்டாக. இப்போ ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். மேலேயும் ஒரு வில் வெட்டுங்க, கீழேயும் ஒரு வில் வெட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ அளவை மாற்றவே கூடாது. கரெக்டாக அதே அளவில் A புள்ளியில் வைத்து வில் வெட்டிக்க போகிறீங்க. அது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுதா? இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைந்துடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதுதான் AB பக்கத்தோட மைய குத்துக்கோடு. இனி BC இந்த பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைகிறேன். ஓகே, பாதிக்க மேலே அளவெடுக்க போகிறீங்க. தோராயமாக உங்களுக்கு விருப்பம் மட்டும் பாதிக்க மேலே அளவெடுத்தாலே போதும். ஓகே, இங்கே ஒரு வில் வெட்டிக்கணும், வெளியே ஒரு வில் வெட்டுங்க. அதே மாதிரி B புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி அந்த வில் இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளியை இப்போ இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்க, 2 மைய குத்துக்கோடு இருக்குது. இந்த 2 மைய குத்துக்கோடும் சந்திக்கும் அந்த புள்ளி என்ன பார்த்தீங்களா? இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம். இதை நம்ம எஸ்ன்னு குறிப்போம்.
ஓகேங்களா? இப்போ நம்ம சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட ஆரம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு வட்டத்தோட ஆரம் மையத்துல இருந்து அந்த வட்டத்தோட பரிதியில எங்க வரைஞ்சாலுமே அது சமமா இருக்கும். அப்போ ஏல இருந்து எஸ்ஸுக்கும் நீங்க வரையலாம், எஸ்ல இருந்து பிக்கும் வரையலாம், எஸ்ல இருந்து சிக்கும் நீங்க வரைஞ்சிக்கலாம். அது உங்க விருப்பம். நான் இப்போ எஸ்ல இருந்து பிக்கு வரைகிறேன். ஓகே, ஒரு டாட் டாட் லைன் போட்டுட்டாலே போதும். ஓகே, இப்போ இந்த கோடு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக 4.3 இருக்குது. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாமா? இந்த கோட்டில் 4.3 சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, எழுதியிருக்க பாருங்க. நான் நீட்டாக எழுதலை, நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. 4.3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆரம் தெரியும். இப்போ ஆரத்தை யூஸ் பண்ணி நம்ம சுற்றுவட்டம் வரைஞ்சிடலாம். அதுக்கு சுற்றுவட்ட மையத்தில் காம்பஸோட முனையை கரெக்டாக வைங்க. இப்போ செக் பண்ண போகிறீங்க கரெக்டாக பென்சிலோட முனை பிலையும் சிலையும் அப்புறம் ஏலையும் படு மாதிரி இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. ஏன்னா ஏபிசி இந்த 3 புள்ளியிலையும் தொட்டு இருக்க மாதிரி தான் அந்த வட்டம் நம்ம வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ வரைஞ்சிடலாமா? ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஏபிசி இந்த 3 புள்ளியிலையும் வட்டத்தோட பரிதி தொட்டு இருக்குமாறு நம்ம வரையணும். சரிங்களா? இப்போ கொஸ்டின்ல சொன்னது மாதிரி சுற்றுவட்ட மையமும் கண்டுபிடிச்சிட்டோம், சுற்றுவட்டமும் வரைஞ்சிட்டோம். இனிமே வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை எழுதிட்டேன். ஒருக்க ரீட் பண்ணுறேன். படி 1, கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன். ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏபிசியை தான் நீங்கள் வரையணும். சரிங்களா? படி 2, ஏபி மற்றும் பிசி பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன். அவை வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ், அதுவே சுற்றுவட்ட மையமாகும். அதாவது ஏபி பிசி இந்த 2 பக்கத்துக்கும் நம்ம மைய குத்துக்கோடு வரைஞ்சோம். இந்த 2 கோடுமே வெட்டும் புள்ளி தான் எஸ். சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம். அப்புறம் படி 3, எஸ்ஐ மையமாகவும் எஸ்ஏ எஸ்பி எஸ்சிஐ ஆரமாகவும் கொண்டு ஏ பி மற்றும் சி வழியே செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தேன். சுற்றுவட்டம் ஆரம் 4.3 சென்டிமீட்டர். அதாவது என்னன்னா, இப்போ ஆரத்தை பொறுத்த வரைக்கும் மையத்துல இருந்து வட்டத்தோட பரிதியில எங்க நம்ம வரைஞ்சாலும் சமமா இருக்கும். அதுதான் எஸ்ஏ எஸ்பி எஸ்சி இந்த மாதிரி இந்த 3 புள்ளிக்குமே நீங்க கோடுகள் வரைந்தாலும் அது சமமா இருக்கும். அப்புறம் ஏபிசி இந்த 3 புள்ளிகளையும் இந்த வட்டத்தோட பரிதி தொட்டு இருக்குமாறு ஒரு சுற்றுவட்டம் வரைஞ்சோம். சரிங்களா? சுற்றுவட்ட ஆரம் 4.3 சென்டிமீட்டர். அதாவது சுற்றுவட்ட மையத்துல இருந்து பி இந்த பி புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சோம். இந்த கோடு எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த கோடோட அளவு என்னன்னா 4.3 சென்டிமீட்டர். அதே நீங்க எழுதிக்கணும். அதை விடைக்கும் சுற்றுவட்ட ஆரத்தை நீங்க இந்த மாதிரி தனியா எழுதுறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? நம்ம பயிற்சி 4.6ல 4வது கணக்கு QR 7 சென்டிமீட்டர், கோணம் Q 50 டிகிரி மற்றும் PQ PR அளவுகள் கொண்ட இரு சம பக்க முக்கோணம் PQR வரைக. அதாவது இப்போ உதவிப்படத்தில் வரைஞ்சிருக்க பாருங்க. PQR இந்த முக்கோணம், இதுல QR இந்த பக்கம் வந்து 7 சென்டிமீட்டர். அப்புறம் கோணம் Q 50 டிகிரி. அப்போ Q புள்ளி என்ன இருக்கு, அப்ப இதோட கோணம் நம்மளுக்கு 50 டிகிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் மற்றும் PQ PR இது P இது Q. அப்போ இந்த கோடும் PR இந்த கோடும் இந்த 2 பக்கமும் சமம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சம அளவுகள் கொண்ட இரு சம பக்கம் முக்கோணம் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ முக்கோணம் வரையணும்னா 3 அளவுகள் இருந்தால் தான் முக்கோணம் வரைய முடியும். ஆனால் இங்கே 2 அளவுகள் தான் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க. PQ இந்த பக்கமும் PR இந்த பக்கமும் சமம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பண்புகள் படித்தோம் பார்த்தீங்களா? சம பக்கத்தோட எதிரெதிர் கோணங்கள் சமம். அப்போ இங்கே எனக்கு 50 டிகிரினா இங்கே எனக்கு என்னது 50 டிகிரி. இப்போ முக்கோணம் வரைய 3 அளவுகள் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. மேலும் கோணம் PQRின் சுற்றுவட்ட மையம் வரைக. அதாவது இப்போ வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 3 புள்ளியிலையும் அந்த வட்டத்தோட பரிதி படுற மாதிரி நான் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த வட்டம் வரையணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம் இந்த மையம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் சுற்றுவட்டம் வரைய முடியும். சரிங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? PQR இந்த முக்கோணத்தை நம்ம வரைய போகிறோம். அப்போ அடிப்பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கணும். சரிங்களா? QR என்னன்னா 7 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 0ல் ஒரு புள்ளி, அப்புறம் 7லையும் ஒரு புள்ளி. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ இது எனக்கு Q, இது எனக்கு R. இது நம்மளுக்கு 7 சென்டிமீட்டர். அதையும் எழுதிருங்க. உடனே எல்லாமே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஓகே, நீ Q புள்ளியில் கோணம் 50 டிகிரி. இனி அதை குறிக்கலாம். பாகிமணியை எடுத்துக்கோங்க. கரெக்டாக Q புள்ளியில் வைங்க. இப்போ நம்மளுக்கு கோடு இங்கே தான் போகுது பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே 50 டிகிரி. அப்போ கரெக்டாக என்ன இருக்குது 50 டிகிரி. இதில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இப்போ Q புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம்.
ஓகே வரைஞ்சிட்டேன். இதில் ஒரு அம்புக்குறி. இந்த கோணம் 50 டிகிரி. ஓகே, அதே மாதிரி ஆர் புள்ளியில் பாகைமானியை வைங்க. இங்கே 50 டிகிரி எடுக்க போகிறோம். நம்மளுக்கு கோடு இங்கே தான் போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரி தான் பார்க்கணும். சரிங்களா? நம்ம இங்கே 50 டிகிரி எடுக்கணும். ஓகே, கரெக்டாக 50 டிகிரியில் புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்தேன்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். ஓகே, இதில் ஒரு அம்புக்குறி. இப்போ இது 50 டிகிரி. இப்போ இந்த 2 கோடுமே வெட்டுது பார்த்தீங்களா? அந்த புள்ளி தான் நம்மளுக்கு பி புள்ளி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனிமே சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும்னா மைய குத்துக்கோடு வரையணும். முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் 3 பக்கங்கள் உண்டு. நீங்கள் 2 பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சாலே போதும். நான் QR இதுக்கு ஃபஸ்ட்டு வரைகிறேன். அதுக்கு காம்பஸோட முனைய ஆரில் வைங்க. மைய குத்துக்கோடு வரையணும்னா பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும். இப்போ QR இந்த பக்கத்தோட பாதி அளவு இவ்வளோனா நம்ம பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும். சரிங்களா? எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. மேலே ஒரு வில், கீழேயும் ஒரு வில்லு. சரிங்களா? அதே அளவை மாற்றாமல் Q புள்ளியில் வைத்து ஆல்ரெடி வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி வில் வெட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா? இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைய போகிறோம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதுதான் என்னன்னா QR பக்கத்தோட மைய குத்துக்கோடு. இனி RP இந்த பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரையலாம். சேம் அதே மாதிரி பாதிக்க மேலே அளவு எடுக்கணும். உங்கள் விருப்பம் தான், ஆனால் பாதிக்க மேலே தான் நீங்கள் அளவு எடுக்கணும். இது பாதினா பாதிக்க மேல். ஓகே, இப்போ வில் வெட்டலாமா? இங்கேயும் ஒரு வில், இங்கேயும் ஒரு வில். அதே மாதிரி அந்த அளவை மாற்றாமல் P புள்ளியில் வைத்து நம்ம வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு. ஓகே, வெட்டிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்க, 2 மைய குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த மைய குத்துக்கோடுகள் வெட்டும் புள்ளி இன்னும் இருக்குது. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு என்னன்னா சுற்றுவட்ட மையம். இதை நம்ம எஸ்ன்னு குறிப்போம். அப்போ எழுதிக்கலாமா? எஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதோட ஆரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் எஸ்ஸுக்கும் Qக்கும் ஒரு கோடு வரையலாம், இல்லைன்னா எஸ்ஸுக்கும் Pக்கும் கோடு வரையலாம், இல்லைன்னா எஸ்ஸுக்கும் Rக்கும் கோடு வரையலாம். உங்கள் விருப்பம் தான். ஏன்னா வட்டத்தோட மையத்திலிருந்து வட்டத்தோட பரிதியில் எங்கே நம்ம ஒரு கோடு வரைஞ்சாலும் அது சமமாக தான் இருக்கும். அதை தான் நம்ம ஆரம்னு சொல்லுவோம். நான் Q புள்ளியையும் S புள்ளியையும் இணைத்து கோடு வரைகிறேன். சரிங்களா? அதாவது ஆரம். ஓகே, வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டாட் டாட் லைன் போட்டுட்டாலே போதும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு கரெக்டாக 3.5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இந்த லைனில் நீங்கள் 3.5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். ஓகே, எழுதிட்டேன். 3.5 சென்டிமீட்டர். நீங்கள் கரெக்டாக இந்த கோட்டுக்கு மேலே எழுதிக்கோங்க. நான் இடம் பத்தாததுனால தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ சுற்றுவட்டம் வரைஞ்சிடலாமா? கரெக்டாக சுற்றுவட்ட மையத்தில் காம்பஸோட முனையை வைங்க. இப்போ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க கரெக்டாக. ஏன்னா சுற்றுவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 புள்ளியிலையும் படுமாறி வரையணும். அப்போ கரெக்டாக பென்சிலோட முனை ஆரில் இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக அதே அளவு Pலையும் படுதான்னு பாருங்கள். அதே அளவு Q புள்ளிலையும் படுதான்னு பார்க்கணும். சரிங்களா? கரெக்டாக இருந்துன்னா நீங்கள் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒரு சுற்றுவட்டம் வரைஞ்சிட்டோம். இது எல்லா புள்ளியிலையும் படுமாறு நம்ம வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? அப்போ கொஸ்டினில் கேட்ட மாதிரி சுற்றுவட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம், சுற்றுவட்டமும் வரைஞ்சிட்டோம். இனிமேல் வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை ஒருக்கா ரீட் பண்ணுறேன். படி 1, கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் PQR வரைந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் முக்கோணம் PQR நம்ம வரைஞ்சோம். அப்புறம் படி 2, எவையேனும் 2 பக்கங்களுக்கு மைய குத்துக்கோடுகள் வரைந்தேன். அதாவது நம்ம இங்கே QRம் RP இந்த 2 பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சோம். சரிங்களா? அவை வெட்டி கொள்ளும் புள்ளி S, அதுவே சுற்றுவட்ட மையம் ஆகும். இந்த 2 மைய குத்துக்கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் நம்மளுக்கு Sனா சுற்றுவட்ட மையம். சரிங்களா? அப்புறம் படி 3, SI மையமாகவும் SP SQ SR ஆரமாகவும் கொண்டு PQ மற்றும் R வழியே செல்லும் ஒரு சுற்றுவட்டம் வரைந்தேன். அதாவது கரெக்டாக வட்டத்தோட மையத்தில் இருந்து அதோட பரிதியில் எங்கே ஒரு கோடு வரைஞ்சாலும் அது சமமாக இருக்கும். சரிங்களா? அதான் கொடுத்துருக்கு. SP SQ SR. அதாவது SQ SP அப்புறம் SR இந்த 3மே சமமாக இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளோட ஆரம். ஓகேங்களா? அப்புறம் ஃபைனலாக சுற்றுவட்ட ஆரம் அதாவது சுற்றுவட்ட மையத்தில் இருந்து Q புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சோம். அதோட அளவு 3.5 சென்டிமீட்டர். அதை எழுதியிருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் சுற்றுவட்ட ஆரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாகவும் எழுதிக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். சுற்றுவட்ட ஆரம் 3.5 சென்டிமீட்டர்.
ஓகே, நான் இது எப்படி வரைஞ்சேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 5வது கணக்கு 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணம் வரைந்து அதன் உள்வட்ட மையத்தை குறிக்க மேலும் உள்வட்டத்தை வரைக. அதாவது நம்மள்ட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முக்கோணம் உதயப்படத்தில் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஒரு முக்கோணம், இந்த முக்கோணத்துக்கு நேம் கொடுக்கவே இல்லை, அதனால நானாட்டே ஏபிசி அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். இங்க நம்மளுக்கு ஒரு பக்கத்தோட அளவு தந்திருக்காங்க 6.5 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாம இது சம பக்கம் முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பக்கத்தோட அளவு எதுவோ அதுதான் இந்த ரெண்டு பக்கத்தோட அளவும் கூட. சரிங்களா? அதனால நான் எழுதியிருக்கேன் 6.5 சென்டிமீட்டர், இந்த பக்கத்துக்கும் 6.5 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த முக்கோணத்துக்கு உள்வட்டம் வரையணுமா? சரிங்களா? உள்வட்டம்னா என்னன்னா இந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் தொடுற மாதிரி உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? உள்வட்டம் வரையணும்னா அந்த உள்வட்டத்தோட மையத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். மையத்தை கண்டுபிடிச்சாதான் உள்வட்டம் வரைய முடியும். ஓகே, நம்ம இப்போ வரையலாம். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் முக்கோணம் வரையணும், வரைஞ்ச பிறகுதான் உள்வட்டம் வரைய முடியும். சரிங்களா? அப்போ அடிப்பக்கத்தை முதல்ல வரையணும். ஏபி வந்து 6.5 சென்டிமீட்டர். 0ல ஒரு புள்ளி வச்சிருங்க, அப்புறம் 6.5லயும் ஒரு புள்ளி வச்சிருங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இது எனக்கு ஏ புள்ளி, இது எனக்கு பி புள்ளி. அப்புறம் இது வந்து 6.5 சென்டிமீட்டர். அதே நம்ம எழுதிக்கலாம், இல்லாட்டா மறந்துடுவோம். சரிங்களா? நீங்களும் உடனே எழுதிருங்க. ஓகே, இதுக்கப்புறம் பி புள்ளி வழியா ஒரு கோட்டு துண்டு போகுது. அப்போ நீங்க 6.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து இனி ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. ஓகே, காம்பஸோட முனைய 0ல வைங்க, வச்சுக்கிட்டு பென்சிலோட முனைய 6.5ல வைங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அதே அளவை மாற்றாமல் ஏ புள்ளியிலையும் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஏன்னா இது சமபக்கம் முக்கோணம். அப்போ இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டுற அந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி. அப்போ சின்னு எழுதிருங்க. இப்போ இந்த சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஏயையும் சியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி கோடு வரைஞ்சிட்டோம்னா ஒரு முக்கோணம் கிடச்சிரும். ஓகே, பிசி நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டர். அப்போ எழுதிக்கலாம் 6.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கே எழுதிக்கணும் 6.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இருசமவெட்டி வரைஞ்சிக்கணும். நான் வந்து ஏக்கும் பிக்கும் கோண இருசமவெட்டி வரைய போறேன். நீங்க சிக்கும் வரைஞ்சிக்கலாம். ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இருசமவெட்டி வரைஞ்சிக்கணும். காம்பஸோட முனைய பி புள்ளியில வச்சிருங்க. சரிங்களா? இப்போ நீங்க தோராயமா ஒரு அளவு எடுக்க போறீங்க. இப்போ பிசி பக்கத்துக்கு ஒரு வில் வெட்டிக்க போறோம். தோராயமா ஒரு அளவு எடுக்க போறீங்க. அளவெடுத்து இந்த பிசி பக்கத்துல ஒரு வில் வெட்ட போறீங்க. அதே மாதிரி ஏபி இந்த பக்கத்துக்கும் அதே அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. சரிங்களா? இப்போ ஏபி கோட்டு துண்டா இந்த வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா? அந்த புள்ளியில திரும்பவும் அதே அளவு நம்ம பி புள்ளியில இருந்து என்ன அளவெடுத்து இங்க வில் வெட்டினோமோ அதே அளவால இந்த புள்ளியிலையும் வைத்து ஒரு வில் வெட்டணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்கணும். அதே மாதிரி பிசி இங்கே நம்ம ஒரு வில் வெட்டணும். அந்த புள்ளியில வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. இப்போ இந்த 2 வில்லுமே வெட்டுற அந்த புள்ளியையும் இந்த பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைய போறீங்க. ஓகே, வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதுல ஒரு அம்புக்குறி வரைஞ்சிருங்க. சரிங்களா? இதுதான் பி கோணத்தோட கோண இருசமவெட்டி. இனி இதே மாதிரி ஏ கோணத்துக்கும் நம்ம கோண இருசமவெட்டி வரைய போறோம். அப்போ ஏ புள்ளியில காம்பஸோட முனையை வச்சிருங்க. வச்சுக்கிட்டு ஏபி பக்கத்துல தோராயமா ஒரு அளவு, ஓகேங்களா, தோராயமா ஒரு அளவு எடுத்து ஏபி இந்த பக்கத்துக்கு ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. அதே மாதிரி ஏசி இந்த பக்கத்துக்கும் ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. ஓகேங்களா? அதே அளவை மாற்றாம இப்போ வெட்டினோம் பார்த்தீங்களா ஒரு வில்லு, அப்போ அங்கே ஒரு புள்ளி உருவாகும். அந்த புள்ளியில் காம்பஸோட முனையை வைத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு வில் வெட்டுங்க. அதே மாதிரி ஏபி பக்கத்தில் வில் வெட்டினோம் பார்த்தீங்களா, அதுலேயும் காம்பஸோட முனையை வைத்து நம்ம இப்போ வரைந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ இந்த 2 வில்லுமே வெட்டுது பார்த்தீங்களா, அந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதுல ஒரு அம்புக்குறி. இதுதான் நம்மளுக்கு ஏ கோணத்தோட கோண இருசமவெட்டி. இப்ப நம்ம 2 கோண இருசமவெட்டி வரைஞ்சிட்டோம். இந்த 2 கோண இருசமவெட்டியும் வெட்டும் அந்த புள்ளி பாத்தீங்களா, சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு என்னன்னா உள்வட்ட மையம். இதை நம்ம ஐங்கிற லெட்டரால குறிப்போம். சரிங்களா? இப்ப நம்ம உள்வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே உள்வட்டம் வரையணும்னா அதோட ஆரம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆரம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஐ புள்ளியில இருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரையணும். நான் ஏபி இந்த பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைகிறேன். நீங்கள் பிசியோ இல்லைன்னா ஏசியோ எந்த பக்கத்துக்கு வேணாலும் செங்குத்து கோடு வரையலாம். ஓகே, அதுக்கு காம்பஸோட முனைய மைய புள்ளி அதில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு
ஏபி பக்கத்துக்கு நம்ம செங்குத்து கோடு வரைய போகிறோம். அப்போது இந்த ஏபி பக்கத்தை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வில் வெட்டிக்கணும். நீங்கள் அரை வெட்ட மாதிரி வரைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த மாதிரி அரைவட்ட ஷேப்பில் நீங்கள் வில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு குழம்பாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏபி இந்த கோட்டு துண்டில் இந்த வில் வெட்டியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ அங்கே ஒரு புள்ளி உருவாகுது, 2 புள்ளி உருவாகுது. ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. சரிங்களா? இந்த வில்லை பார்க்கக்கூடாது. இப்போ அரைவட்ட ஷேப்பில் ஒரு வில் வெட்டணும் பார்த்தீங்களா? அந்த வில்லால் உருவான புள்ளியை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. அளவை மாற்றவே கூடாது. நம்ம ஐ புள்ளியிலேருந்து இந்த அரைவட்ட ஷேப்புக்கு ஒரு வில் வெட்டணும் பார்த்தீங்களா? அந்த அளவை மாற்றவே கூடாது. இப்போ அதே அளவால் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அதே மாதிரி இந்த புள்ளியில் இருந்தும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, காம்போஸோட முனையை கரெக்டாக அந்த புள்ளியில் வைங்க. இப்போ இந்த வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில்லு. இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டுற அந்த புள்ளியை குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு ஐ புள்ளியில் இருந்து இந்த புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதுதான் நம்மளுக்கு என்னென்னா செங்குத்து கோடு. இப்போ பாருங்கள், ஏபி இந்த கோட்டு துண்டை இந்த செங்குத்து கோடு வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா? இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி. இந்த புள்ளியை டி லெட்டரால் குறிங்க. சரிங்களா? இப்போ மையத்தில் இருந்து இந்த புள்ளி வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்க்க போறீங்க. ஏன்னா கரெக்டாக 1.9 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இங்கே நம்ம எழுதிக்கலாம், ஆரம் எவ்வளவுன்னு எழுதிக்கலாம். ஓகே, நான் எழுதிட்டேன் 1.9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி உள்வட்டம் வரையலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, காம்பஸோட முனையை மையத்தில் வைங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த டி புள்ளி, ஓகேங்களா, அந்த டி புள்ளிலையும் பென்சிலோட முனை படுமாறு வைங்க. ஓகே, இப்போ எல்லா பக்கத்துலேயும் அந்த முனை படுதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இல்லாட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் நீட்டி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வட்டம் வரையணும், இல்லைன்னா தப்பாகிடும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. வட்டம் வரைஞ்சிடலாம். ஓகே, வட்டம் வரைஞ்சிட்டோம். பார்த்தீங்களா? முக்கோணத்தோட 3 பக்கத்தையும் அந்த வட்டத்தோட பரிதி தொட்டு இருக்குமாறு நம்ம இந்த மாதிரி தான் உள்வட்டம் வரையணும். ஓகேங்களா? நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்ட மாதிரி உள்வட்ட மையத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், உள்வட்டமும் வரைஞ்சிட்டோம், ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இனிமே வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை பார்த்துடலாம். படி 1, 6.5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணம் வரைந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சமபக்க முக்கோணம் வரைந்தோம். சரிங்களா? படி 2, கோணம் ஏ மற்றும் கோணம் பி ஆகிய இரு கோணங்களுக்கு கோண இருசமவெட்டிகள் வரைந்தேன். அதாவது கோணம் பிக்கும் ஏக்கும் நம்ம ஒரு கோண இருசமவெட்டி வரைஞ்சோம். சரிங்களா? அதுதான் அவை சந்திக்கும் புள்ளி ஐ ஆனது முக்கோணம் ஏபிசியின் உள்வட்ட மையமாகும். அந்த 2 கோண இருசமவெட்டிகளும் சந்திக்கிற புள்ளி தான் நம்மளுக்கு ஐ. இது இந்த ஐ புள்ளி தான் உள்வட்ட மையம். சரிங்களா? அதுதான் எழுதியிருக்கேன். அப்புறம் படி 3, ஐயில் இருந்து ஏபி பக்கத்திற்கு செங்குத்து கோடு வரைந்தேன். அக்கோடு ஏபியை சந்திக்கும் புள்ளி டி ஆகும். அதுக்கப்புறம் ஐயில் இருந்து ஏபி இந்த பக்கத்திற்கு நம்ம ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம். இந்த கோடு ஏபி கோட்டு துண்டை வெட்டும் போது அங்க டி என்ற ஒரு புள்ளி உருவாகுது. சரிங்களா? அப்புறம் படி 4, ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தேன். அதாவது ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் எடுத்து நம்ம ஒரு வட்டம் வரைந்தோம். இவ்வட்டமானது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும். இந்த வட்டம் இந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும். சரிங்களா? அப்பிறகு படி 5, உள் ஆரத்தை அளந்தேன். உள் ஆரம் = 1.9 சென்டிமீட்டர். அதாவது ஐ புள்ளிக்கும் டி புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவை நம்ம அளந்தோம். அதுதான் என்னன்னா ஆரம். சரிங்களா? ஆரத்தோட மதிப்பு 1.9 சென்டிமீட்டர். நீங்க ஆரத்தோட மதிப்பை தனியா எடுத்து எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். 6வது கணக்கு பார்க்கலாம். கர்ணம் 10 சென்டிமீட்டர், ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர் உள்ள செங்கோண முக்கோணம் வரைக. அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணமா? சரிங்களா? அதான் உதவி படத்துல ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். இந்த முக்கோணத்துக்கு நேமே கொடுக்கல, அதனால நானாட்டே ஏபிசி அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கோணம் நம்மளுக்கு 90 டிகிரியா இருக்கணும். இங்க ஏ கோணம் 90 டிகிரி. அப்புறம் கர்ணத்தோட அளவு கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். கர்ணம்னா என்னன்னா 90 டிகிரிக்கு எதிர்பக்கம். இப்போ ஏ கோணம் 90 டிகிரி, இதோட எதிர்பக்கம் என்னன்னா பிசி. அப்போ பிசியோட மதிப்பு 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்புறம் ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர். ஒரு பக்க அளவுனா நீங்கள் ஏபிக்கும் 8 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏசிக்கும் 8 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே அடிப்பக்கத்தை தான் முதல் வரைவோம் இல்லைங்களா? அதனால நான் ஏபிக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுக்கு பிறகு அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைக. உள்வட்டம் மையமும் குறிக்கணுமா, உள்வட்டமும் வரைஞ்சிக்கணுமா? சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம உண்மை படத்தில் ஃபஸ்ட்டு முக்கோணம் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளுக்கு ஒரு முக்கோணம் வரைய போகிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை தான் முதல் வரைஞ்சிக்க போகிறோம். அப்போ ஏபி என்னன்னா 8 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் கரெக்டாக 0ல் ஒரு புள்ளி வைக்க போகிறீங்க. அதே மாதிரி 8லையும் ஒரு புள்ளி வைக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ இந்த புள்ளி தான் எனக்கு ஏ புள்ளி.
இது எனக்கு பி புள்ளி, இது எனக்கு 8 சென்டிமீட்டர். உடனே எழுதிருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? இனி ஏ கோணம் எனக்கு 90 டிகிரி. அப்போ பாகைமணியை எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க. இப்போ நம்மளுக்கு கோடு இந்த பக்கம் தான் போகுது. சரிங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே 90 டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 90 டிகிரியில் ஒரு புள்ளி வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறீங்க. ஓகே, வரைஞ்சிக்கலாம். இதில் ஒரு அம்புக்குறி. நம்மளுக்கு ஏ கோணம் 90 டிகிரி, அதையும் எழுதிடலாம். இனிமே பி புள்ளியிலிருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை 0ல் வைங்க, அப்புறவு பென்சிலோட முனையை 10ல் வைங்க. சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்ச் வச்சு வரைகிறேன். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென்சிலில் வரைஞ்சா ஒழுங்காக தெரியாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பென்சிலில் தான் வரைஞ்சிக்கணும். இப்போ பி புள்ளியில் வைத்து நம்ம வரைஞ்ச கோடை வெட்டுற மாதிரியான ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. சரிங்களா? இப்போ வெட்டிட்டோம். இப்போ இந்த வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது. பாத்தீங்களா? இந்த புள்ளி தான் என்னன்னா சி புள்ளி. இப்போ நான் சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சேன்னா எனக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிரும். சரிங்களா? பிசி நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர், அதையும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும். மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்கணும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு பி கோணத்துக்கு கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கு காம்பஸோட முனையை பி புள்ளியில் வைங்க. இப்போ ஏபி இந்த கோட்டு துண்டில் ஏதாவது ஒரு அளவு, தோராயமாக ஒரு அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. சரிங்களா? ஓகே, அதே அளவால் பிசி இந்த கோட்டு துண்டுலையும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் அளவை மாற்றாமல் நீங்கள் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி பிசி பக்கத்தில் வரைந்த வில்லிலையும் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அது இந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? இப்போ இந்த 2 வில்லுமே வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாக்குது இல்லையா? அந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோன்னா நம்மளுக்கு பி கோணத்துக்கான கோண இருசம வெட்டியை வரைஞ்சிட்டோம். இதில் ஒரு அம்புக்குறி. சரிங்களா? இதுதான் பி கோணத்துக்கான கோண இருசம வெட்டி. இனி ஏ கோணத்துக்கு நான் கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கு காம்பஸோட முனையை ஏ புள்ளியில் வைங்க. இப்போ ஏபி இதில் ஏதாவது ஒரு அளவு நீங்கள் எடுத்துட்டாலே போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி ஏசி இந்த கோட்டு துண்டுலையும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ அளவை மாற்றாமல் நீங்கள் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி ஏசி அந்த கோட்டு துண்டில் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அது ஏற்கனவே வரைந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? இப்போ இந்த 2 வில்லுமே வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாக்குது. இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோன்னா ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி கிடச்சிரும். ஓகே, இணைச்சிடலாம். இங்கே ஒரு அம்புக்குறி. இப்போ பாருங்க, 2 கோண இருசம வெட்டி நம்ம வரைஞ்சிட்டோம். நீங்க வேணா சி கோணத்துக்கு கூட வரைஞ்சிக்கலாம். ஏதாவது 2 கோணத்துக்கு நீங்க கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த 2 கோண இருசம வெட்டிகளும் வெட்டும் புள்ளி தான் நம்மளுக்கு உள்வட்ட மையம். இதை ஐ என்கிற லெட்டரால குறிப்போம். சரிங்களா? ஓகே, இனி உள்வட்டம் வரையணும்னா ஆரம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐ புள்ளியில இருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நீங்க செங்குத்து கோடு வரைய போறீங்க. நான் ஏபி இந்த பக்கத்திற்கு வரைய போறேன். ஓகே, அதுக்கு காம்பஸோட முனைய மையத்தில் வைங்க. ஓகேங்களா? இப்போ ஏபிக்கு தான் நம்ம வரைய போகிறோம். அப்போ ஏபி இந்த கோட்டு துண்டில் வெட்டுற மாதிரியான ஒரு அரை வெட்ட வில் வெட்ட போகிறீங்க. அது இந்த கோடை வெட்டணும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தப்பாகிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு அரை வெட்ட வில் வெட்ட போகிறீங்க. அது இந்த ஏபி கோட்டு துண்டை வெட்டும் போது 2 புள்ளி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அந்த 2 புள்ளியிலையும் வைத்து நீங்கள் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, அளவை மாற்றவே கூடாது. ஓகே, இனி இந்த புள்ளியிலையும் வைத்து நம்ம ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். சரிங்களா? அது நம்ம வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. ஓகே, இந்த 2 வில்லும் வெட்டுற அந்த புள்ளியை ஐ புள்ளியுடன் இணைத்தோன்னா நம்மளுக்கு இப்போ ஏபி பக்கத்தோட செங்குத்து கோடு கிடச்சிரும். சரிங்களா? இப்போ ஏபி பக்கத்தை இந்த செங்குத்து கோடு வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா? இந்த புள்ளியை நம்ம டி என்கிற லெட்டரால் குறிப்போம். ஓகே, இப்போ அந்த ஐக்கும் டிக்கும் இடையில உள்ள அந்த தொலைவு தான் நம்மளுக்கு ஆரம். சரிங்களா? அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக 1.9 சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? 1.9 சென்டிமீட்டர் எழுதிக்கிறேன். 1.9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி உள்வட்டம் வரையலாம். அதுக்கு காம்பஸோட முனையை ஐ புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு இப்போ பென்சில் முனை டி புள்ளியில் இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? பார்த்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ண போறீங்க. எல்லா பக்கத்துலையும் தொடுமாறு இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண போறீங்க. அப்படி செக் பண்ண பிறகு தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஓகே, வரைஞ்சிக்கலாம்.
ஓகே, வரைஞ்சிட்டோம் பாருங்க. இப்போ இந்த வட்டம் இந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களிலேயும் தொடுமாறு தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இப்போ நம்மள்கிட்ட கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி உள்வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம், உள்வட்டமும் வரைஞ்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை ரீட் பண்றேன். படி 1, கர்ணம் 10 சென்டிமீட்டர், ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர் உள்ள செங்கோண முக்கோணம் வரைந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சோம். அதுக்கப்புறம் படி 2, கோணம் A மற்றும் கோணம் B ஆகிய இரு கோணங்களுக்கு கோண இரு சமவெட்டிகள் வரைந்தேன். அதாவது B கோணத்துக்கு கோண இரு சமவெட்டி வரைஞ்சோம், அதே மாதிரி A கோணத்துக்கும் கோண இரு சமவெட்டி வரைஞ்சோம். ஓகே, அப்புறம் அவை சந்திக்கும் புள்ளி I ஆனது முக்கோணம் ஏபிசியின் உள்வட்ட மையம். அந்த 2 கோண இரு சமவெட்டிகளும் வெட்டும் புள்ளி தான் நம்மளுக்கு I. இதுதான் என்னன்னா உள்வட்ட மையம். அப்புறம் படி 3, ஐயில் இருந்து ஏபி பக்கத்திற்கு செங்குத்து கோடு வரைந்தேன். ஐயில இருந்து ஏபி பக்கத்துக்கு நம்ம ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம். சரிங்களா? அப்பதான் நம்மளுக்கு ஆரம் கண்டுபிடிக்க முடியும். அக்கோடு ஏபியை சந்திக்கும் புள்ளி D ஆகும். அப்புறம் படி 4, ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தோம். ஒரு வட்டம் வரைஞ்சோம், உள்வட்டம் வரைஞ்சோம். சரிங்களா? இவ்வட்டமானது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும். இந்த முக்கோணத்தோட எல்லா பக்கத்தையும் உட்புறமாக தொட்டு செல்லும். நம்ம பார்த்தீங்களா வரைஞ்சிருக்கோம். அந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் தொட்டு செல்லுமாறு ஒரு உள்வட்டம் வரைந்தோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் படி 5, உள் ஆரத்தை அளந்தேன். உள் ஆரம் 1.9 சென்டிமீட்டர். அதாவது நம்ம அளந்து எழுதுனோம் பார்த்தீங்களா, 1.9 சென்டிமீட்டர். ஐக்கும் டிக்கும் இடையில் உள்ள அந்த தொலைவு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். உள் ஆரத்தை நீங்கள் தனியாகவும் எடுத்து எழுதிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். சரிங்களா? 7வது கணக்கு. AB = 9 சென்டிமீட்டர், கோணம் CAB = 115 டிகிரி மற்றும் முக்கோணம் ABC = 40 டிகிரி என்ற அளவுகளுக்கு முக்கோணம் ABC வரைக. உதயப்படத்தில் ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ABC என்கிற ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். இதுல ABயோட அளவு 9 சென்டிமீட்டர். அப்ப AB இது 9 சென்டிமீட்டர். அப்புறம் கோணம் CAB இதுல சென்டர்ல என்னது இருக்கு A. அப்ப Aயோட கோணம் 115 டிகிரி. சரிங்களா? அப்புறம் முக்கோணம் ABC இதுல சென்டர்ல என்னது இருக்கு B. அப்ப B கோணம் என்னன்னா 40 டிகிரி என்ற ஒரு முக்கோணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கணும். அப்புறம் மேலும் அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைக. உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதோட நிறுத்தாம உள்வட்டமும் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? ஓகே, எப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை முதல்ல வரைய போறோம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல்ல 0ல ஒரு புள்ளி வச்சிருங்க, அப்புறம் 9லயும் ஒரு புள்ளி வச்சிருங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இப்போ எனக்கு இந்த புள்ளி A, இது எனக்கு B. ஓகேங்களா? அப்புறம் 9 சென்டிமீட்டர். இதையும் உடனே எழுதிருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? அப்புறம் A புள்ளியில 115 டிகிரி. அப்போ இனிமே அதை குறிச்சிடலாம். அதுக்கு பாகைமணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக A புள்ளியில வைங்க. ஓகே, வச்சுட்டோம். நம்மளுக்கு கோடு இந்த பக்கம் தான் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மள இங்கே 115 எடுக்க சொல்லியிருக்காங்க. 115 110க்கும் 120க்கும் இடையில இருக்கும். இப்போ பாருங்க, இதில் ஒரு 10 கோடு இருக்கும். இதில் கரெக்டாக 5வது கோடில் நீங்கள் வைக்கணும் புள்ளியை. ஓகே, வச்சுட்டேன். இப்போ இந்த புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம். இந்த கோடை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதில் ஒரு அம்புகுறி. ஓகே, அப்போ A கோணம் நம்மளுக்கு 115 டிகிரி. இதுக்கப்புறம் B கோணத்துலேயும் நம்மளுக்கு 40 டிகிரி இருக்குது. அப்போ பாகைமானியை B புள்ளியில் கரெக்டாக வைங்க. இப்போ கோடு இங்கோடி போகுது. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரி தான் பார்க்கணும். இங்கே 40 டிகிரியில் குறிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 40ல் புள்ளி வச்சுருங்க. இப்போ இந்த புள்ளியையும் B புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறீங்க. அந்த கோடு இந்த கோடை வெட்டுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு C புள்ளி கிடைக்கும். ஓகே, இந்த கோடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்கலாம். ஓகே, இப்போ இணைச்சி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ இது ஒரு அம்புகுறி, இதுவும் ஒரு அம்புகுறி. B கோணம் நம்மளுக்கு 40 டிகிரி. அப்போ எழுதிடலாம். இப்போ இந்த 2 கோடுகளும் வெட்டுது பார்த்தீங்களா? அந்த புள்ளி தான் நம்மளுக்கு C புள்ளி. அப்போ C புள்ளியே எழுதிருங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடுச்சு. இனிமே உள்வட்டம் வரையணும்னா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும். உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இரு சமவெட்டி வரையணும். சரிங்களா? நீங்க C கோணத்துக்கு வரையலாம், A கோணத்துக்கு வரையலாம், B கோணத்துக்கு வரையலாம். ஆனா ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இரு சமவெட்டி வரைஞ்சிக்க போறோம். அப்போ நான் B புள்ளியில ஃபர்ஸ்ட் B கோணத்துக்கு வரைய போறேன். அப்போ காம்பஸோட முனையை B புள்ளியில வைங்க. இப்போ AB பக்கத்துல ஏதாவது தோராயமா ஒரு அளவு எடுத்தாலே போதும். சரிங்களா? தோராயமா ஒரு அளவு எடுத்து AB கோட்டு துண்டுல ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. அதே மாதிரி BC இந்த கோட்டு துண்டுலையும் ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. இப்போ அளவை மாத்தாம ABல வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம்.
அதே மாதிரி பிசி கோட்டில் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அது ஆல்ரெடி வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாக்குது. அந்த புள்ளியை பி புள்ளியிலிருந்து இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பி கோணத்தோட கோண இருசம வெட்டி கிடச்சிரும். சரிங்களா? இதில் ஒரு அம்புகுறி வரைஞ்சிருங்க. ஓகே, இனிமேல் ஏ கோணத்துக்கு கோண இருசம வெட்டி வரையலாம். ஏ புள்ளியில் காம்போஸோட முனைய வைங்க. இப்போ தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க. சரிங்களா? தோராயமாக ஒரு அளவு எடுத்து ஏபி இதில் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அதே மாதிரி ஏசி இதுலேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ அளவை மாற்றாமல் ஏபியில் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அதே மாதிரி ஏசி இந்த பக்கத்துலேயும் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அது இந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லும் வெட்டும்போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுதா? அந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி கிடச்சிடும். ஓகே, அப்போது இங்கே ஒரு அம்புகுறி, இதில் ஒரு அம்புகுறி போட்டுருங்க. இப்போ நம்ம 2 கோண இருசம வெட்டி வரைஞ்சிட்டோம். இப்போ 2 கோண இருசம வெட்டிகளும் வெட்டும் புள்ளி தான் நம்மளுக்கு உள்வட்ட மையம். இதை ஐ என்கிற லெட்டரால் குறிப்போம். சரிங்களா? இப்போ உள்வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி உள்வட்ட ஆரத்தையும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐ புள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரையணும். சரிங்களா? நான் இப்போ ஏபி இந்த பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைய போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்முல எல்லாமே நம்ம ஏபி பக்கத்துக்கு தான் செங்குத்து கோடு வரைஞ்சிருப்போம். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி தான் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒரே பக்கத்துக்கே நீங்கள் செங்குத்து கோடு வரைங்க. சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு குழம்பாது. இப்போ ஐ புள்ளியில் காம்போஸோட முனைய வைங்க. வச்சுக்கிட்டு தோராயமாக ஒரு அளவெடுத்து இந்த ஏபி இந்த கோட்டு துண்டில் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அது அரைவட்ட வில் மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு குழம்பாது. ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம அரைவட்ட வில் வெட்டிட்டோம். ஆனால் அதில் ஒரே ஒரு சைடு வந்து ஏபி கோட்டு துண்டில் பட்டிருக்கு. ஆனால் இன்னொரு சைடு படலை. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏபி கோட்டு துண்டை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க. ஓகே, நீட்டி ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக வில் பட்டிருக்கு. அப்போது நம்ம அந்த அளவை மாற்றவே கூடாது. ஐயிலேருந்து இந்த வில்லை வெட்டணும் பார்த்தீங்களா? அந்த அளவை மாற்றக்கூடாது. அரைவட்ட வில் இந்த கோடில் படும்போது அங்கே ஒரு புள்ளி உருவாகும் பார்த்தீங்களா? அந்த புள்ளியில் காம்போஸோட முனைய வைங்க. வைத்துக்கிட்டு இப்போ நீங்கள் இங்கே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, வெட்டலாம். அதே மாதிரி இங்கேயும் காம்போஸோட முனைய வைங்க. வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அது இந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? ஓகே, இந்த 2 வில்லும் வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்தீங்களா? அதை ஐ புள்ளியுடன் இணைக்கணும். சரிங்களா? ஓகே, இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? இந்த செங்குத்து கோடு ஏபி கோட்டு துண்டை வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி. சரிங்களா? இந்த புள்ளியை நம்ம டி என்கிற லெட்டரால் குறிக்கணும். இப்போ ஐக்கும் டிக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? பார்த்துடலாம். எனக்கு கரெக்டாக 2.7 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 2.7 சென்டிமீட்டர். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி வட்டம் வரையலாம். அதுக்கு காம்போஸோட முனையை ஐ புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு பென்சிலோட முனை டி புள்ளியில் இருக்குதான்னு பார்க்க போகிறீங்க. சரிங்களா? டி புள்ளியில் இருக்குமாறு வைக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் செக் பண்ண போகிறீங்க பென்சிலோட முனை எல்லா முக்கோணத்தோட 3 பக்கங்களிலையும் படுதான்னு பார்க்க போகிறீங்க. சரிங்களா? செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வட்டம் வரையணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்போ வரைஞ்சிடலாமா? ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்படி தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். அந்த வட்டம் முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் தொட்டு இருக்கு மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? இப்போ நம்மள்கிட்ட கொஸ்டினில் கேட்ட மாதிரி உள்வட்ட மையத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உள்வட்டமும் வரைஞ்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை ஒருக்கா ரீட் பண்ணுறேன். படி 1, கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம தந்திருக்க அளவை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைந்தோம். சரிங்களா? படி 2, கோணம் ஏ மற்றும் கோணம் பி ஆகிய இரு கோணங்களுக்கு கோண இருசம வெட்டிகள் வரைந்தேன். அவை சந்திக்கும் புள்ளி ஐ ஆனது முக்கோணம் ஏபிசியின் உள்வட்ட மையமாகும். அதாவது பி கோணத்துக்கு நம்ம கோண இருசம வெட்டி வரைஞ்சோம். அதே மாதிரி ஏ கோணத்துக்கும் கோண இருசம வெட்டி வரைஞ்சோம். இந்த 2 கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் என்னது? ஐ. இதுதான் என்னன்னா உள்வட்ட மையம். ஓகே, அப்புறவு படி 3, ஐயில் இருந்து ஏபி பக்கத்திற்கு செங்குத்து கோடு வரைந்தேன். அக்கோடு ஏபியை சந்திக்கும் புள்ளி டி ஆகும். அதாவது ஐயிலிருந்து ஏபி இந்த பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம் இல்லைங்களா? அப்போ அது ஏபி கோட்டு துண்டை சந்திக்கும் புள்ளி தான் டி. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அப்புறம் படி 4, ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தேன்.
இவ்வட்டமானது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும். அப்புறம் மையத்துல இருந்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சோம் சரிங்களா. அந்த வட்டம் வந்து இந்த முக்கோணத்தோட 3 பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும். ஓகே. அப்புறவு படி 5 உள் ஆரத்தை அளந்தேன். உள் ஆரம் = 2.7 சென்டிமீட்டர். அப்புறம் உள் ஆரத்தை நம்ம அளந்தோம் இல்லைங்களா. ஐ புள்ளியிலிருந்து டி புள்ளி வரைக்கும் இடையில் உள்ள அந்த இடைப்பட்ட அளவை அளந்தோம். இதுதான் நம்மளுக்கு ஆரம் சரிங்களா. அது ஆரத்தோட மதிப்பு 2.7 சென்டிமீட்டர். நீங்க ஆரத்தோட மதிப்பை தனியா எடுத்து எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா. 8வது கணக்கு பார்க்கலாம். AB = BC = 6 சென்டிமீட்டர். கோணம் B = 80 டிகிரி என்ற அளவுகளுக்கு முக்கோணம் ABC வரைக. இப்போ உதவி படத்தில் வரைஞ்சிருங்க பாருங்க, முக்கோணம் ABC. அப்போ இது A, இது B, C. ஓகேங்களா. இங்க AB = BC = 6 சென்டிமீட்டர். அதாவது AB இதோட அளவும் BC இதோட அளவும் ஒரே அளவு தான் சரிங்களா. 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் 6 சென்டிமீட்டர், இங்கேயும் 6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும். அப்புறவு கோணம் B = 80 டிகிரி. கோணம் Bனா இது சரிங்களா. இது வந்து 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அளவுள்ள முக்கோணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வரையணும் சரிங்களா. அப்புறவு அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைக. அதாவது உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணுமாய், அது மட்டும் இல்லாம உள்வட்டமும் வரையணுமாய் சரிங்களா. வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே அடிப்பக்கம் வரையணும். ஓகேங்களா. AB என்னது 6 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 0ல ஒரு புள்ளி வச்சிருங்க. அதே மாதிரி 6லையும் ஒரு புள்ளி வச்சிருங்க. இப்போ இந்த 2 புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிருங்க. ஓகே, வரைஞ்சிட்டோம். இது எனக்கு A புள்ளி, இது எனக்கு B புள்ளி. இது வந்து 6 சென்டிமீட்டர். உடனே எழுதிருங்க சரிங்களா, இல்லைன்னா மறந்துடுவீங்க. அப்புறம் B புள்ளியில் நம்மளுக்கு கோணம் இருக்குது. அப்போ பாகை மணியை எடுத்துக்கோங்க. கரெக்டாக B புள்ளியில் வச்சுருங்க சரிங்களா. வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இங்கே கோடு இந்த பக்கமாக தான் போகுது பார்த்தீங்களா. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய 0 டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு கொஸ்டினில் 80 டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 80, அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டோம். இப்போ இந்த புள்ளியையும் B புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இதில் ஒரு அம்புக்குறி. ஓகே, இதுக்கு பிறகு B புள்ளியிலிருந்து 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்போஸோட முனையை 0ல் வச்சுக்கணும். அப்புறம் பென்சிலோட முனையை 6ல் வச்சுக்கணும். நான் ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பென்சிலில் தான் வரைஞ்சிக்கணும். ஓகே, 6 கரெக்டாக இருக்குது. இப்போ B புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் சரிங்களா. பாருங்க, இந்த வில் இந்த கோடை வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் நம்மளுக்கு C புள்ளி. அப்போ Cன்னு எழுதிடலாம். இப்போ C புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிரும். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒரு முக்கோணம் கிடச்சிடுச்சு. இனிமேல் அளவு எழுதிக்கலாம். B கோணம் என்னன்னா 80 டிகிரி. அப்புறம் BC 6 சென்டிமீட்டர், அதையும் எழுதிடலாம். இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும். மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்கணும். நான் ஃபஸ்ட்டு B கோணத்துக்கு கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கு காம்போஸோட முனையை கரெக்டாக B புள்ளியில் வைங்க. இப்போ AB பக்கத்தில் ஏதாவது தோராயமாக ஒரு அளவெடுங்க சரிங்களா. அளவெடுத்து AB பக்கத்தில் ஒரு வில்லு, அதே மாதிரி BC இந்த கோட்டு துண்டுலேயும் ஒரு வில் வெட்டிக்கோங்க. அளவை மாற்றவே கூடாது. இப்போ AB இந்த பக்கத்தில் வெட்டி இருக்கக்கூடிய அந்த வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அதே மாதிரி BC இந்த பக்கத்துலேயும் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. இப்போ இந்த 2 வில்லுமே வெட்டும் அந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளியை நீங்கள் B புள்ளியுடன் இணைத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோண இருசம வெட்டி கிடச்சிரும். இதுதான் நம்மளுக்கு B கோணத்தோட கோண இருசம வெட்டி. ஓகே, அதுக்கு பிறகு A கோணத்துக்கு வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வேணும்னா C கோணத்துக்கும் கூட வரைஞ்சிக்கலாம். ஏதாவது 2 கோணத்துக்கு கோண இருசம வெட்டி கண்டிப்பாக வரைஞ்சி ஆகணும். ஓகே, அப்போ காம்பஸோட முனையை கரெக்டாக A புள்ளியில் வச்சுருங்க. இப்போ தோராயமாக ஒரு அளவெடுக்க போகிறீங்க. அளவெடுத்து AB கோட்டு துண்டில் ஒரு வில்லு, அதே மாதிரி BC அந்த கோட்டு துண்டுலேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அளவை மாற்றவே கூடாது. இப்போ நீங்கள் AB கோட்டு துண்டில் வெட்டின வில்லில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, வெட்டலாம். அதே மாதிரி BC இந்த கோட்டு துண்டுலேயும் வெட்டின வில்லில் வைத்து நம்ம வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரி இந்த வில்லை வெட்டுற மாதிரி ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த வில் வந்து இதில் வெட்டலை. அப்போ திரும்பவும் நீங்கள் AB பக்கத்தில் வெட்டின வில்லில் வைத்து அதை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டி விட போகிறீங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த 2 வில்லும் வெட்டுற அந்த புள்ளியையும் A புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு A கோணத்தோட கோண இருசம வெட்டியே கிடச்சிரும். ஓகே, இதில் ஒரு அம்புக்குறி வரைச்சிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், 2 கோண இருசம வெட்டி இருக்குது. இந்த 2 கோண இருசம வெட்டிகளும் வெட்டும் அந்த புள்ளி தான் நம்மளுக்கு உள்வட்ட மையம். இதை I என்கிற லெட்டரால் குறிப்போம் சரிங்களா.
இதுக்கு பிறகு ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஐ புள்ளியில இருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைய போறோம். நம்ம ஏபி பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரையலாம். அதுக்கு காம்பஸோட முனைய ஐ புள்ளியில வைங்க. வச்சுக்கிட்டு தோராயமா ஒரு அளவு எடுத்து ஏபி இந்த கோட்டு துண்டுல ஒரு வில் வெட்டிக்க போறீங்க. அது அரைவட்ட ஷேப்ல இருக்கணும். சரிங்களா? அப்ப வெட்டிக்கலாம். ஓகே, வெட்டிட்டோம். இப்போ பாருங்க, இந்த அரை வெட்டவில் ஏபி கோட்டு துண்டுல வெட்டும் போது நம்மளுக்கு அங்க 2 புள்ளி உருவாகுது. சரிங்களா? நீங்க அந்த அளவை மாத்தவே கூடாது. ஐ புள்ளியில இருந்து இந்த அரை வெட்டவில்ல எந்த அளவுல நீங்க வெட்டுனீங்களோ அதே அளவால இப்போ நம்மளுக்கு 2 புள்ளி உருவாகுச்சு. பாத்தீங்களா? அதுல ஒரு புள்ளியில வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு புள்ளியிலையும் காம்பஸோட முனைய வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறீங்க. அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 வில்லும் வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது. அந்த புள்ளியை ஐ புள்ளியுடன் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செங்குத்து கோடு கிடச்சிடும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த செங்குத்து கோடு ஏபி கோட்டு துண்டை வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி புள்ளி. சரிங்களா? டின்னு குறிச்சிக்கணும். இப்போ ஐ புள்ளியிலிருந்து டி புள்ளி வரைக்கும் இடையே உள்ள அந்த தொலைவை அளந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம் கிடச்சிடும். ஓகே, அளக்கலாம். எனக்கு கரெக்டாக 1.8 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? 1.8 சென்டிமீட்டர். ஓகே, செம்மையாக எழுதிக்கோங்க. இது வந்து 1.8 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஆரம் கிடச்சிடுச்சு. அப்போ இனிமே உள்வட்டம் வரையலாம். அதுக்கு காம்பஸோட முனைய ஐ புள்ளியில் வைங்க. வச்சுக்கிட்டு அப்புறம் பென்சிலோட முனை டி புள்ளியில் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? பார்த்துக்கிட்டு இப்போ நீங்கள் செக் பண்ண போறீங்க. ஏன்னா உள்வட்ட மையத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட 3 பக்கத்தையுமே தொட்டு இருக்கு மாதிரி நம்ம வரையணும். அப்போ எல்லா பக்கத்துலேயுமே பென்சிலோட முனை படுதான்னு பாருங்கள். சரிங்களா? படலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஓகே, செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இப்போ எனக்கு எல்லா பக்கத்துலேயுமே பென்சிலோட முனை படுது. அப்போ நான் இங்கே வட்டம் வரைஞ்சிக்கிறேன். வட்டம் வரைஞ்சிட்டோம். இப்படிதான் நீங்க வரைஞ்சிக்கணும். இந்த வட்டத்தோட பரிதி முக்கோணத்தோட 3 பக்கங்களிலையும் தொடுமாறு நீங்க வரைஞ்சிக்கணும். சரிங்களா? அப்ப நம்மள்ட்ட இப்ப கொஸ்டின்ல கேட்ட மாதிரி உள்வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம், உள்வட்டமும் வரைஞ்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஓகே, வரைமுறை ஒருக்கா ரீட் பண்றேன். படி 1, கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன். ஃபர்ஸ்ட் முக்கோணம் ஏபிசியை நம்ம வரைஞ்சோம். அப்புறம் படி 2, கோணம் ஏ மற்றும் கோணம் பி ஆகிய இரு கோணங்களுக்கு கோண இரு சமவெட்டிகள் வரைந்தேன். அவை சந்திக்கும் புள்ளி ஐ ஆனது முக்கோணம் ஏபிசியின் உள்வட்ட மையம் ஆகும். 2 கோண இருசமவெட்டி வரைஞ்சோம். அது ரெண்டுமே சந்திக்கும் புள்ளி ஐ. அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளுக்கு உள்வட்ட மையம். சரிங்களா? படி 3, ஐயில் இருந்து ஏபி பக்கத்திற்கு செங்குத்து கோடு வரைந்தேன். அக்கோடு ஏபியை சந்திக்கும் புள்ளி டி ஆகும். அதாவது ஐயில் இருந்து ஏபி கோட்டு துண்டுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த செங்குத்து கோடு ஏபி கோட்டு துண்டை வெட்டும் போது ஒரு புள்ளி உருவாகும். அந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி புள்ளி. ஓகேங்களா? அப்புறம் படி 4, ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தேன். இவ்வட்டமானது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும். ஐயிலிருந்து டி இதோட தொலைவு தான் நம்மளுக்கு ஆரம். சரிங்களா? அந்த ஆரத்தை வைத்து நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சோம். ஓகேங்களா? அப்புறம் படி 5, உள் ஆரத்தை அளந்தேன். உள் ஆரம் = 1.8 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த ஆரத்தோட மதிப்பை அளந்தோம். அது 1.8 சென்டிமீட்டர். நீங்க ஆரத்தோட மதிப்பை தனியா எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம பயிற்சி 4.6ல உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? போய் பாருங்க. ஓகே, இவ்வளோ அந்த சம். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.